Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் அன்னதானம் வழங்க இடம் கொடுத்ததை சாதகமாக்கிக் கொண்டு அங்கு நிரந்தர கொட்டகை அமைக்கும் பணியில் ஆந்திராவை சேர்ந்த நபர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், இந்த கொட்டகை அமைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டதா? அப்படி பெறப்பட்டிருந்தால் யார் அந்த அனுமதியை கொடுத்தார்கள்? யார் இந்த கொட்டகையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையை சிவனாக கருதி அனுதினமும் 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கிரிவலம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் நேர்த்தி கடனாக அனுதினமும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். தற்போது ஆந்திராவை சேர்ந்த சில நபர்கள் திருவண்ணாமலை செங்கம் சாலை மேற்கு காவல் நிலையம் எதிரே உள்ள கல்மண்டபம் அருகே கடந்த 2 ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அந்த பகுதியில் இரும்பு தகரம் மற்றும் இரும்பு கம்பிகள் வைத்து வெல்டிங் செய்து கொட்டையை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் அந்த இடத்திற்கு சென்று செய்தி சேகரிக்கும் போது இது யாரும் அனுமதி வழங்கவில்லை என்று அந்த நபர்கள் தெரிவித்த நிலையில் இது குறித்து அண்ணாமலையார் கோவில் இணை ஆணையர் பரணிதரன் என்பவருக்கு தொடர்பு கொண்டு தகவல் கேட்கலாம் என்ற முயற்சி செய்த போது அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆந்திராவிலிருந்து வரும் நபர்கள் எந்தெந்த இடங்களில் இது போன்ற கொட்டகை அமைத்து அவர்கள் விருப்பம் போல் நடைபெற்று வருகிறார்கள் என்பது குறித்தும் அவர்களை வழிகாட்டு நெறிமுறைகள் பயன்படுத்தி உரிய முறையில் அன்னதானம் வழங்கி செல்ல வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறையினர் கண்காணித்து அவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் பயன்படுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.